என்னோட பேர் சி சுரேஷ் பாபு, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் டெக்னிக்கல் சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் அமேச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன், சேர்மன் வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன் கோச்சிங் கமிட்டி. இன்றைக்கு நம்மளோட சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் அமேச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன் நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சில்ட்ரன் அண்ட் கேடட்ஸ் 2025 நடத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர்கே அருண் மேம், அதே நேரத்தில் மிஸ் மைத்ரி ஃப்ரம் போன் அண்ட் ஜாயிண்ட் சவுந்தரபாண்டியன் ஹாஸ்பிட்டல், அதுக்கடுத்தது நம்மளுடைய சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் அமேச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட சேர்மன் டாக்டர் பிரதீப் பிலிப் ஐபிஎஸ் சார் வந்திருக்காங்க. இந்த நேஷனல்ஸ் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்கு நிறைய மெடல் செரமனிஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சேர்மனாக பொறுப்பெடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் இந்த ஸ்டேட் ரெக்கக்னிஷன் இருக்கல. இப்போ மாண்புமிகு டெப்யூட்டி சிஎம் பேட்ரனேஜ் இருக்க காரணம் அசோசியேஷனுக்கு எல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. இந்த 2வது இந்த மாதிரி நேஷ்னல் லெவல் காம்படிஷன் 22 பிறகு பிறகு இப்போ தான் நடத்துகிறாங்க 2025. இதில் 1500 ஆத்லீட்ஸ் 28 மாநிலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் 10 lakhs கிராண்ட் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பாக சுரேஷ் ஆர்கனைசர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரை நடத்தின நிகழ்ச்சியில் நான் பார்த்த அளவில் இதுதான் ரொம்ப சிறப்பாக நடந்தது. வைட் பார்ட்டிசிபேஷன் இருக்குது அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆறுதலோட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. காம்படிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்போர்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. டாக்டர்ஸ் சொல்லுவாங்க எப்படி நம்ம எல்லா ஸ்கெலட்டல் பாடி மசில் எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் இந்த ஸ்போர்ட். பாக்ஸிங் மட்டும் இல்லை, கிக் பாக்ஸிங் இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஸ்போர்ட். என் பேர் டாக்டர் ஆர்த்தி அருள். நான் வைஸ் பிரசிடென்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஆல்சோ. இது நேஷ்னல் சில்ட்ரன் அண்ட் கேடட்ஸ் பர்சன் நடத்துகிற நிறைய வளர்ந்துருக்கு. அதான் நான் சொன்னேன், 4 வருஷம் முன்னே நான் ஜாயின் பண்ணும்போது சேர்மனாக எஸ்டிஐடி ரெக்கக்னிஷனே இருக்கல. இப்போ எஸ்டிஐடி முக்கியமாக ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க, நேஷ்னல் லெவல்லே ரெக்கக்னிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது காரணம் கவர்மெண்ட் அரசாங்கத்து சப்போர்ட் எப்போவுமே கிடைக்குது. இந்த ஸ்டேடியம் கிடைக்கிறதுக்கே இதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் நிறைய தடவை மெம்பர் எஸ்டிஐடி கிட்ட பேசி தான் கிடைக்கும். இப்போ அவங்களே எல்லா வழியிலே சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த ஸ்போர்ட்டுக்கு. அண்ட் இந்தியா லெவலில் நம்ம கிக் பாக்ஸிங் தமிழ்நாடு தான் லீடிங் எல்லாத்துலேயும். ஈவன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் இவர் தான் சீஃப் கோச்சு. நிறைய ப்ரைஸஸ் நம்ம தமிழ்நாடு அத்லீட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி செஸ்ஸில் ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய நான் பேசும்போது சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வேர்ல்டு செஸ் கேம்ஸ் இங்கே நடத்தின பிறகு 4 வருஷம் உள்ள என்ன ஆயிடுச்சு, நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் தான் வேர்ல்டு லெவல் காம்படிஷனில் ஜெயிக்கிறாங்க, கோல்டு டாப் லெவல். அது வரலாறு மாற்றுறது ஒரு நிகழ்ச்சி. அது இவர் சொல்லுவாங்க என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க. சார், இன்னைக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், அண்ட் தென் ஏஷியன் அண்ட் தென் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்டு கப். பட் நமக்கு என்னென்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்னுமே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இல்லை கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்குன்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் எஸ்டிஐடி மூலியமாவோ இல்லை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலிமா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் இண்டோர் ஸ்டேடியம் கிடச்சிதுன்னா நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ் நிறைய பர்ஃபார்மன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் நம்ம கோச்சிங் கேம்ப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் நம்ம பிளேயர்ஸோட அட்வான்டேஜஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நாங்கள் ஆல்ரெடி 3 வருஷமாக எஸ்டிஐடி கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு எங்களுக்குன்னு ஒரு அரங்கம் வேணும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அவங்களுமே மெம்பர் செக்ரட்டரி அந்த கோரிக்கை பரிசீலனை செய்து எங்களுக்கு தக்க நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியுள்ளார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 300 தேசிய கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 50 சர்வதேச கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் 1500 மாநில அளவான கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். அதாவது
கிரிக்கெட்டுக்கும் கிக் பாக்ஸிங்கும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு, கமர்ஷியல் கேமாக ரீச் ஆயிடுச்சு, நிறைய வந்து லைவ் டெலிகாஸ்ட்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட் வந்து ரீச் ஆகிறதுக்கான ரீசன் என்னென்னா அந்த ஸ்போர்ட் வந்து டெலிவைஸ்டு ஸ்போர்ட்டாக இருக்குது. நீங்கள் ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா ஃபுட்பாலும் டெலிவைஸ்டு ஸ்போர்ட்டாக இருக்குது. அதே மாதிரி கிக் பாக்ஸிங் என்னைக்கு டெலிவைஸ்டு ஸ்போர்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த கிக் பாக்ஸிங் வந்து ரீச் ஆகும். எங்களோட அகாடமியில் வந்து எல்லா கோச்சஸுமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா 5 வயதுலேருந்து தான் வந்து நாங்கள் ட்ரைனிங்கே கொடுக்குறோம். பயிற்சியே வந்து பார்த்திங்கன்னா 5 வயதுலேருந்து தான் தொடங்குது. ஆனால் இவங்க போட்டிக்கு செல்வதற்கு முன்னு வந்து 7 வயதாக இருக்கணும். ஏன்னா கிக் பாக்ஸிங் போட்டியில் கலந்துக்கக்கூடிய வீரர் வீராங்கனைகள் வந்து 7 வயது இருக்கணும், மினிமம் வந்து 7 வயது இருக்கணும். அதுக்கடுத்தது வந்து இவங்க விளையாட்டு பயிற்சி கிக் பாக்ஸிங் பயிற்சிக்கு வரும்போது இவங்களுக்கு வந்து 3 மாதம் வந்து பேசிக் ட்ரைனிங் தான் கொடுப்போம். அதுக்கடுத்து தான் வந்து இவங்களுக்கு அந்த கேமில் வந்து ஈடுபாடு எப்படி இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸை வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஆனால் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து அகாடமியில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸே வந்து அவங்க யூஸ் பண்ணலாம். அவங்க அந்த 1 வருட காலத்தில் வந்து பயிற்சிக்கு அப்புறமா வந்து அவங்க போட்டியில் கலந்துப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து 2021 நடத்தும் போது வந்து பார்த்தீங்கன்னா 850 பிளேயர்ஸ் வந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்து 20 ஸ்டேட்ஸ் வந்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 1100 வீரர் வீராங்கனைகள் வந்திருக்கிறார்கள் 28 மாநிலத்திலிருந்து. இதே வந்து நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து 2000 வீரர் வீராங்கனைகள் வந்து கலந்து கொள்வார்கள். இந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து எஸ்ஏடி கிட்ட வந்து நாங்கள் சப்போர்ட் கேட்டோம். அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு வந்து 10 lakhs வந்து ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க.